எல்லாம் வல்ல இறையொருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான். இந்த பகுதியில் நம்ம மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படி சிம்ம ராசிக்கு ஜூலை 2026 எப்படி இருக்கும் உடல் ரீதியாங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி பொதுவாக நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவமாக நம்ம உடம்புல என்ன இருக்குது? பசி. அதாவது உடல் பசியும் அதுதான், காம பசியும் அதுதான். அதை சமநிலையில் நம்ம வச்சுருக்கோம். வேற எப்படி நெருப்பு தத்துவம் நம்ம உடம்புல அமைஞ்சிருக்குன்னா, இருதயமும் சிறுகுடலும் இது சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம என்ன பண்ணணும்? சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இந்த ஜூலை மாதத்தில் அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, நெஞ்செரிச்சல். இப்போ நெஞ்செரிச்சல் பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, 1 டீஸ்பூன் ஜீரகமும் 2 சிட்டிகை உப்பும் கலந்து நம்ம சாப்பிட்டோன்னா அரை மணி நேரத்தில் இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை சிம்ம ராசிக்காரங்க சரியாயிடும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கணும். அதிகமான காஃபி சாப்பிடக்கூடாது. அது சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம்னா, இதய படபடப்பு, இதயம் சார்ந்த பிரச்சனைகளில் அவங்க கவனமாக இருக்கணும். ஸோ இருதயம் அவங்க நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி பூ இல்லாட்டி தாமரை பூ இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது தனித்தனியாக பண்ணணும். ஒன்லி செம்பருத்தினா செம்பருத்தி மட்டும், தாமரைனா தாமரை மட்டும். இது மாதிரி நம்ம குடிக்கும் போது இதயத்துக்கு பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் செம்பருத்திக்கும் உண்டு, தாமரைக்கும் உண்டு. அது கஷாயம் மாதிரி குடிக்கும் போது இதயப்படி படபடப்பெல்லாம் கண்டிப்பாக அமைதியாகும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தலைமை பண்பு இருக்கும், தைரியமானவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு அவங்க ஈஸியாக டிசிஷன் மேக்கிங் இருக்கும். அதனால என்ன ஆகும்? அவங்க கோபமும் வரும். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயத்த நிறைய பேர் ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களோட ஸ்பீடுக்கு ஓட முடியாது. இதனால் தேவையில்லாத கோபங்கள் வரும், இரிட்டேஷன் வரும். அது அவங்க உடம்பை பாதிக்கும். அதனால் மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஈடுக்கு உங்களோட ஸ்பீடுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அது உடல்நிலையை பாதிக்கும். ஸோ உடல்நிலை பாதிக்கும் போது செரிமான பிரச்சனைகள் வரும், முதுகு வலி அதிகமாக வரும், தூக்க பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக உண்டு. இப்போ தூக்கம் சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கசகசா கலந்த பாலை நம்ம குடிக்கலாம். அது தூக்கத்தை கொண்டு வரும். அக்குப்ரெஷர் பாயிண்ட் GB20 அது உச்சந்தலையில் இருக்கும். உச்சந்தலையில் ஒரு 50 முறை காலை மாலை இல்லாட்டி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது மட்டும் கூட அந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் ரொம்ப ஸ்லைட்டாக கொடுத்தா போதும், ரொம்ப அழுத்தி வேண்டாம். 50 முறை பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்க நல்ல டீப் ஸ்லீப் போவாங்க. இன்னொன்று இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வேலை என்ன, PC6ன்னு ஒரு பாயிண்ட். அது எப்படின்னா, இந்த மாதிரி இருக்குல்ல, கை இப்படி ஒரு அளவெடுக்கணும். அளவு 3 விரல் வச்சு ஒரு அளவெடுத்து சென்ட்ரல் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும், மனசை ரிலாக்ஸ் ஆகும். காலை மாலை 2 கையிலையும் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணும்போது ரொம்ப நல்லது. முத்திரைகளை அபான வாயு முத்திரை இருதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுதான் அபான முத்திரை. அபான வாயு முத்திரை சேம் தான். இந்த ஆள்காட்டி விரல் கட்ட விரலோட அடிப்பகுதி டச் பண்ணும். இதுதான் அபான வாயு முத்திரை. இது இதயத்தை பலப்படுத்தும். சாதாரணமாக நீங்கள் மடி மேலே வச்சுக்கலாம். எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் பண்ணலாம். இந்த முத்திரை ஃபினிஷ் பண்ண பிறகு சின்ன முத்திரை ஒரு 5 மினிட்ஸ். இது மாதிரி பண்ணிங்கன்னா சமநிலைப்படும் உடம்பு. இந்த இருதயத்துக்கு தேவையான உணவுகள் மிக முக்கியமாக பூண்டு, மஞ்சள் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும். இதை ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிடலாம். பூண்டு பால் 8 பல்லு பூண்டை பசும்பாலில் போட்டு காய்ச்சி முதல்ல பூண்டை சாப்பிட்டுட்டு பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அந்த அளவுக்கு பூண்டும் மஞ்சளும் ரொம்ப நல்லபடியாக வேலை செய்யும். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் அவங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதிகப்படியான டீ காஃபியை குறைச்சிக்கணும். அசைவ உணவுகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது பழக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் அதை விட்டுடணும். அதே போல் எந்த மாதிரி முத்திரை பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னமா அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பண்ணணும், என்ன உணவு எடுக்கக்கூடாது, அது டீப்பாக ஃப்ரை பண்ணது, முட்டை எடுக்கக்கூடாது, வறுத்தது, பொரிச்சது, ஆயில் ஐட்டம்ஸு,
புளிப்பு சார்ந்த உணவுகள் அதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா அது குறைச்சிக்கிட்டாதான் இந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லை அது இன்னும் அதிகப்படுத்தும், தீவிரப்படுத்தும். அதான் உணவு கட்டுப்பாடு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியான ஓய்வு, சரியான தூக்கம், சரியான தண்ணி குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் நீங்கள் வளர்த்துங்க. டெய்லி 1 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நல்லா பண்ணிங்கனாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமையும். எது உங்களுக்கு பிடிக்குமோ யோகா பண்ணுங்கள். யோகாவில் வந்து மிக முக்கியமாக ஆசனங்கள். என்ன ஆசனங்கள்னா சூரிய நமஸ்காரம், அதே போல் பத்மாசனம், தனுராசனம், ஜானுசிரசாசனம், சர்வாங்காசனம், சக்கராசனம், இந்த மாதிரி ஆசனங்கள் நிறைய உண்டு. சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோகா ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக நம்ம அதை வெளியே வர முடியும். நான் இப்போ சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு சிம்ம ராசிக்கு தகுந்த இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம சித்தால வந்து மருந்துகள் கொடுக்கணும். அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.